பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 20 verse 11. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருந்ததில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, உங்கள் முதல் தேவை, முதல் தேடல் இயேசுவாய் இருக்கட்டும். உங்கள் முதல் தேடல், முதல் தேவை இயேசுவாய் இருக்கட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தில் நமக்கு தேடல்கள் அதிகம், தேவைகள் அதிகம். அதிலே நமக்கு எது பிரியப்படுகிறோமோ, எது நமக்கு வாஞ்சிக்கிறோமோ அதை நோக்கி தான் நம்முடைய தேடல் காலை நேரத்திலும் மத்தியான நேரத்திலும் முதலாக இருக்கிறது. ஆனால் இங்கு ஒரு சகோதரியை பார்க்கிறோம், மகதலேனா மரியாள். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். இப்பொழுது இயேசு ஆவியின் சரீரத்தில் இருக்கிறார், மாம்சத்தின் சரீரத்தில் அல்ல. அவள் இருட்டோடே அதிகாலையில் எழுந்து வந்து கல்லறையில் குனிஞ்சு பார்க்குறாங்க, இயேசு இல்லை. அப்போ இயேசுவை யார் கொண்டுட்டு போனான்னு சொல்லி ஓன்னு அழுறா. அந்த அழுகை இயேசுவுக்கான அழுகை. அவளுடைய முதல் தேவை, முதல் தேடல் இயேசுவுக்கானது. இன்றைக்கு நீங்கள் உங்களை சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இந்த காலை வேளையில் எழும்பி உங்களுடைய முதல் தேவை, முதல் தேடல் இயேசுவா? இல்லாவிட்டால் வேலையா? இல்லாவிட்டால் குடும்பமா? இல்லாவிட்டால் உலகமா? இல்லாவிட்டால் அற்புதமா, ஒரு அதிசயமா? உங்கள் தேவை எது? வாட் இஸ் யுவர் நீட்? இயேசுவால் இதெல்லாம் கொடுக்க முடியும், கண்டிப்பாக கொடுப்பார். அவர் நம்முடைய அருமை இரட்சகர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் கொடுக்காமல் யார் கொடுக்க முடியும்? ஆனால் நம்முடைய தேடல் எது? நம்முடைய தேவை எது? பாருங்கள், 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுக்கு தேடலும் தேவையும் சுகம். உஷ்ரோகிகளுக்கு தேவையும் தேடலும் அந்த வியாதியிலிருந்து விடுதலை. பரிசேயனாகிய சீமோன் உஷ்ரோகியாக இருந்து சுகம் பெற்றவன், அவனுடைய தேவையும் தேடலும் இப்பொழுது இயேசு என் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லுவதிலே பெருமையிலே அவனுக்கு ஒரு தேடல். அந்த கெஸ்ட் வீட்டுக்கு வர்றாருன்னு சொல்லி அதில் அவர் ஒரு இது வாங்கிக்கிறாரு. நிக்கோதேமுக்கு இயேசுவை ராத்திரியில் போய் பார்த்துட்டு வந்துட்டு அதில் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் முடிஞ்சிருச்சு. பகல் நேரத்தில் வரமாட்டார், சனகரீப் சங்கத்தில் இருப்பார். இப்படி அநேகர் இருந்த பொழுது 7 பிசாசுகள் நீங்கினவளாகி அந்த மகதலேனா மரியாள், அவளுக்கு தான் தெரியும் அந்த தேவை எவ்வளோ தேவைன்னு. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் இருதயத்துக்கு தான் தெரியும் எனக்கு இயேசு எவ்வளோ வேணும். முதல் தேவையாக இருக்கட்டும், ரெண்டாவது தேவையாக வைக்காதீங்க. முதல் தேவை, முதல் தேடல். அவள் பாருங்கள், அந்த அழுகையோடு நின்றுட்டுருக்கும் பொழுது தோட்டக்காரன் நினச்சி இயேசுகிட்ட பேசுகிறா. அப்போ இயேசு மரியாளேன்னு சொன்னோன்னே அவளுடைய தேவை தேடல் முதலாக இருந்ததுனால அது இயேசுன்றது அவளால் அழகாக சரீரத்தில் இயேசு இல்லை, அவர் ஆவியில் இருக்கிறாரு. அந்த சத்தத்தை அவள் உணர்ந்து கொண்டாள். உடனே இயேசுவை கட்டிப்பிடிக்க பார்க்குறா. இயேசு சொல்லுகிறார், நான் உன் பிதாவின் இடத்திற்கும் என் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் நான் ஏறிப்போய் என்னுடைய பலியை நான் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவளை தொடவே நான் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்கள் தேவை எது? உங்கள் தேடல் எது? நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? இயேசுவினிடத்திலிருந்து வருகிற நன்மைகளா, அற்புதங்களா, சுகங்களா, நன்மைகளா? இல்லாவிட்டால் இயேசுவா? இயேசுவா? இயேசுவை தேடுங்கள், இயேசுவையே தேடுங்கள். இயேசுவே உங்களுடைய தேவையாக இருக்கட்டும், இயேசுவையே உங்களுடைய தேவையாக வைங்க. வேறு எந்த தேவையும் நமக்கு தேவையில்லை. மகதலேனா மரியாளுடைய அன்பு இயேசுவை கவர்ந்தெடுத்தது. ஆகவே தான் இந்த உலகத்தில் முதல் உயிர்த்தெழுந்த இயேசுவை உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை அறிவித்தது மகதலேனா மரியாள். சீஷர்களுக்கும் அறிவித்தது மகதலேனா மரியாள். அப்படிப்பட்ட ஒரு அன்பு உள்ளவள் மகதலேனா மரியாள். உங்களிடத்தில் இயேசுவின் மீது இருக்கிற அன்பு தேவை எப்படி இருக்கிறது? இந்த காலை வேளையிலே அதை இன்னும் உயர்த்தி கொள்ளுங்கள், இன்னும் நெருங்குங்கள். முதல் தேவை, முதல் தேடல் இயேசு, இயேசு என்று உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்கள் பேச்சு மூச்சு எல்லாம் இயேசுவாக இருக்கட்டும். அவர் உங்களுக்கானதை பார்த்து கொள்வார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் எனக்கு கொடுத்ததான இந்த ரேமாவுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் முதல் தேவை, முதல் தேடல் நீரப்பா, நீரப்பா. எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குனீங்களே, பிதாவின் அன்பை எங்களுக்கு காமிச்சிங்களே. நாங்கள் நரகத்துக்கு பாத்திரவான்களாக இருந்தோம்ப்பா, தண்டனைக்குரியவர்களப்பா, உங்கள் இருதயத்துக்கு சத்துருக்களப்பா.
ஆனால் எங்களுக்கு நல்ல ஈவை கிறிஸ்துவின் மூலமாய் கொடுத்தீங்களப்பா. அந்த இயேசு எங்களுக்கு வேணும். முதல் தேவையாக வேணும், முதல் தேடலாக வேணும். அவர் தான் எங்களுக்கு வேணும். அவர் இல்லாமல் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்பதை நாங்கள் இந்த காலைவேளையில் அறிக்கை செய்கிறோம்ப்பா. உடைய பிள்ளைகள் இதில் சேர்ந்து கொள்ளட்டும், இதே அறிக்கையோடு இருக்கட்டும். நீர் மகதிலே நாம் மரியாதை பயன்படுத்தினது போல எங்களையும் பயன்படுத்துவீர், உடைய பிள்ளைகளையும் பயன்படுத்துவீர். இதனால் என்னுடைய தேவைகள், வேலைகள், ஊழியங்களில் கர்த்தருடைய கரமிருந்து நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.